ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லெனன் ஹார்ட்டோட பில்டு வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அவனுக்கு எந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட் பில்ட் பண்ணணும், ப்ளஸ் கோர்ஸ் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குது கரண்ட்லி. அது மட்டும் இல்லாமல் லெனன் ஹார்ட்டோட ஸ்கில்ஸ் எப்படி நீங்கள் யூஸ் வந்து பண்ண போகிறீங்க பார்த்து முடிச்சிட்டோட கேம் பிளே வீடியோ வந்து பார்த்தோன்னா போட்டுறீங்க. நான் கரண்ட்லி வந்து பார்த்தோன்னா அப்படி தான் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவனோட ஸ்கில் ரொட்டேஷன்ஸ் எல்லாம். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தோன்னா ரெஃபர் வந்து பண்ணிட்டு லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெனன் ஹார்ட்டுக்கு பெஸ்ட்டு ஸ்டாட்ஸ் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து சொல்கிறேன். அதுக்கு பார்த்து நீங்கள் பில்டு வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெனன் ஹார்ட்டுக்கு வந்து வந்துடும். லெனன் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் எலமெண்டல் டிபிஎஸ் ஹண்ட்ரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பேஸரு. ஸோ அவனுக்கு எவ்வளோ அதிகமாக டிஃபென்ஸ் பில்ட் பண்ணுறீங்களோ நல்லது. செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பெஸ்ட்டு அப்புறம் ஹண்டர் எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன் த வீல்டர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த வெப்பன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எடுத்தோன்னே வந்து போட சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஸோ கம்பல்சரி முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து போட்டிருங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் எஃபெக்ட் உங்களுக்கு பேரலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்க்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் சிங்கிள் பாஸ் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருந்தால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதே நீங்கள் மல்டிபிள் ஆப்போனன்ட்ஸ் கூட சண்டை போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிலிட்டி வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் 5 அவனோட ஹண்டர் எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன் போட்டு லெவல் 110 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து வச்சிருங்க. ஏன்னா டிஃபென்ஸ் வந்து அதிகமாக வந்து தேவைப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெனன் ஹார்ட்டோட ஸ்கில் கைடே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நீ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் யூஸ் பண்ணிட்டு அடுத்து ஸ்கில் 1 அடுத்து ஸ்கில் 2 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க கைடில். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்கில் ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ண போகிறீங்க. பண்ணி முடிச்சுட்டு வேறு ஒரு ஹண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து பண்ணிட்டு நீங்கள் மெயினாக டேமேஜ் வந்து பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ண நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அல்டிமேட் அப்டேட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கில் 1 2 வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்கில் வந்து பெருசாக வந்து எதிர்பார்க்காதீங்க. வெறும் டேமேஜ் தான் இருக்குது. ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பண்ண மாட்டா. சப்போஸ் நீங்கள் வின் எலமெண்ட்டில் டேமேஜ் வேணா ஒன்று பார்த்தீங்கன்னா சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் வந்து நம்ம ஆடி வந்து பார்த்துருவோம். அவனோட 5 அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அவனுக்கு டேமேஜ் வந்து பஃப் வந்து கொடுக்குது. இதில் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும்னா அட்வான்ஸ்மெண்ட் 3 ஃபஸ்ட் ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவேன். அடுத்து நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் 4 அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். மற்றபடி அவனோட எல்லா அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவனுக்கு டேமேஜ் பூஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் பர்டிகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 3 to 5 வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஏம் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெனன் ஆர்டிஃபேக்ட் செட் கரண்ட்லி அவனுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற ஆர்டிஃபேக்ட் செட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் அயன் வில் ப்ளஸ் 4 பீஸ் அவுட்ஸ்டாண்டிங் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஏன்னா அயன் வில் உங்களுக்கு 33% டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் ப்ளஸ் 1 டைம் அல்டிமேட் டேமேஜ் 15% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. இதே நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16% டேமேஜ் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் அவங்க மேனா வந்து பார்த்தீங்கன்னா 40% கீழே குறைய விடக்கூடாது. ஸோ மேனா கன்சிப்ஷன் ரிடக்ஷன் கொஞ்சம் பில்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பார்த்து வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கரண்ட்லி அவனுக்கு பெஸ்ட் ஆர்டிஃபேக்ட் செட்னு வந்து பார்த்தீங்கன்னா 8 பீஸ் இன்ஃபர்மி செட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு 100% பேசிக் ஸ்கில் டேமேஜ் ப்ளஸ் அல்டிமேட் ஸ்கில் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மேனா எம்பி ரிகவரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5% வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் 30 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு தடவை. ஸோ கரண்ட்லி அவனுக்கு பெஸ்ட் ஆர்டிஃபேக்ட் செட் வந்து பார்த்தா இன்ஃபர்மி. அப்படி இல்லை செகண்ட் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் இன்ஃபர்மி ப்ளஸ் 4 பீஸ் அவுட்ஸ்டாண்டிங் எபிலிட்டி நீங்கள் பில்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெனட்டோட கோர்ஸ் மெயினாக நீங்கள் பில்ட் பண்ண வேண்டியது அவனோட பாடி கோர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டாட் அடிஷனல் டிஃபென்ஸ் கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் அப்புறம் டேமேஜ் இன்க்ரீஸ் 2 ஆப்ஷன் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. பெஸ்ட் செட்டப்னு வந்து பார்த்தீங்கன்னா லிம்ஸ் ஆஃப் வாட்சர் அதான் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் வந்து 6% இன்க்ரீஸ்னால அதை நீங்கள் பில்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மைண்ட் கோருக்கு வந்து வந்துடும். நேம்லெஸ் டீமன் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து நல்லா இருக்குது. ஆனால் அல்டிமேட் ஸ்கில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 20% கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஃபஸ்ட் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் அட்டாக், செகண்ட் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் இன்க்ரீஸ் இல்லைனா டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன். உங்கள் ஸ்டாட்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் வந்து பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பிரிட் கோர் அது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஹெச்பி மெயின் ஸ்டாட், சப் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் இன்க்ரீஸ் இல்லை டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் ஆர் கிரிட்டி டேமேஜ் 3 ஏதாச்சும் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் டீத் ஆஃப் வாட்சர் கண்டிப்பாக வந்து தேவை. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேனா கன்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12% வந்து குறைக்கும். ஓகேவா, ஸோ கோர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து 3 கோர் தான் நீங்கள் மெயினாக வந்து பில்ட் வந்து பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து யோகர் மெட் அப்படிலாம் டெமியோஸ் வந்து ப்ளே வந்து பண்ண முடியல வேபிளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேம்லெஸ் டீமன் டிசப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து எக்கிப் வந்து பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லெனன் ஹார்ட்டுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா லெனன் ஹார்ட்டோட டீம்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் பில்ட் வந்து பண்ணிக்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோட்டோ ரூஜி வந்து தேவை ஒரு பிரேக்கராக வந்து பார்த்தீங்கன்னா டீம் கண்டிப்பாக. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹான்சிமை நீங்கள் யூஸ் வந்து பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீலர் ப்ளஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பா. அது மட்டும் இல்லாமல் டேமேஜ் பஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபென்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் அட்வான்ஸ்மெண்ட் 5 நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிரேயை வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணிட்டு நீங்கள் லெனன் ஹார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்கிப் வந்து பண்ணிக்கலாம். தேர்ட் பொசிஷனில் டீம் வந்து வைங்க. ஏன்னா கோட்டோ ரூஜி அட்வான்ஸ்மெண்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா 24% டேமேஜ் இன்க்ரீஸ் பஃப் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் மார்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து ஆகும். ஸோ கரண்ட்லி நமக்கு கேமில் இருக்க பெஸ்ட் வின் டீம் தான் இந்த டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்வேன். செகண்டரி பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெனன் ஹார்ட் எடுத்துட்டு மிரே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷேடோ பில்டு. ஸோ நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உங்கள் லீடர்ஷிப்புக்கு ஒன்று டேங்க்கு அப்படின்னா பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைங்க. 3 வந்து பார்த்தீங்கன்னா செரபி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சப்போர்ட்டுக்கு. ஓகே, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வந்து ஷேடோ ஃபார்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டீம் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரிலீஸ் ஆன மிரோஸ் பாஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டயர் 16 வந்து பார்த்தோன்னா ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ராங்கில் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணுவோம்.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியும்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பாஸில் வந்து ஆல்ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹான்சிமே ஸ்விட்ச் வந்து பண்ணிட்டு உங்களோட லெடன் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கில் ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தோம் ஸ்கில் 1 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் 2 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கில் ரொட்டேஷன் நீங்கள் மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். டேமேஜ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. இதே நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் வந்து ஆகும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா பவர் காட்சி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கரண்ட்லி இருக்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோட்டோ ரீச் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து டேமேஜ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அட்வான்ஸ்மெண்ட் 5ல வந்து வச்சிருக்கிறேன். ப்ளஸ் அவனோட பில்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இதே வந்து பார்த்தீங்கன்னா லெடன் ஹார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பட் என்னதான் பண்ணாலுமே வந்து பார்த்தோன்னா ஃபுல் பில்டு வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் வந்து பண்ணல. ப்ளஸ் அவனுக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா 2 தான் இருக்குது. ஸோ ஒன்றும் அட்வான்ஸ்மெண்ட் இன்க்ரீஸ் வந்து பண்ணிங்கன்னா பயணமாக வந்து பார்த்தோன்னா டேமேஜ் பஃப் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டீம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் வந்து பார்த்தோன்னா மெயினாக டேமேஜ் டீல் வந்து போகிறாங்க, கோட்டோ ரிஜி ப்ளஸ் லெடன் ஹார்ட். ஸோ டேமேஜ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸும் ஸ்விட்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இதே நீங்கள் லெடன் ஹார்ட்டோட அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டிங்கன்னா அவனுக்கு 25 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ரிடக்ஷன், அதாவது கூல் டவுன் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அவனோட அல்டிமேட் ஸ்கில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் அட்வான்ஸ்மெண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பவர்காக ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது பேசிக் ஸ்கில் யூஸ் பண்ணுறப்ப. கோட்டோ ரீஜோட பேசிக் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் காஜ் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அட்வான்ஸ்மெண்ட் 5 வச்சுருந்தீங்கன்னா அவனோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ண போகிறீங்க. ஹான்சிமேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5ல ஒரு டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் பஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. என்னன்னா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெடன் ஹார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாஸோட லாஸ்ட் 5% ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். கீழே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் லெடன் ஹார்ட்டோ எம்பி வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து காலி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் யூஸ் பண்ணனா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கில் யூஸ் பண்ணிட்டு எனக்கு எம்பி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ ஒன்று மேனா கன்சியூம்ஸ் ரிடக்ஷன் நீங்கள் யூஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டார்ட். அப்படின்னா அட்வான்ஸ்மெண்ட் 3 போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு தெரியல, டெஸ்ட் பண்ணி பார்த்தா வந்து பார்த்தா தெரியும். ஸோ அட்வான்ஸ்மெண்ட் 3 போட்டிங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மேனா கன்சியூம்ஸ் ஸ்டார்ட் பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஒரு 3000 வச்சுக்கிங்கன்னா போதும், உங்களோட ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஹீரோஸ் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 டயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டு வந்து கிளியர் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பில்டு வந்து கம்ப்ளீட் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி லெடன் ஹார்ட்டுக்கு ஒரு ரெக்கமெண்டட் ஸ்டாட் செட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னா வந்து எவ்வளோன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெடன் ஹார்ட்டோட டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 40,000 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து நல்லா வந்து கிடைக்கும். ப்ளஸ் வெப்பன் அப்கிரேட் சொன்ன மாதிரி 110 லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% வச்சுக்கோங்க. கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் 200% அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் ஒரு 15% இல்லை 20% வந்து வச்சுட்டு டேமேஜ் இன்க்ரீஸ் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% to 30% வைக்கிறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுங்க. ஓகே, மற்றபடி வந்து பார்த்தா மேனா கன்சம்ஷன் ரிடக்ஷன் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பில்ட் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ்மெண்ட் 3 போட்டிங்கன்னா அப்படின்னா ஒரு 3000 2000 வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எய்ம் வந்து பண்ண போகிறீங்க அவனோட ஸ்டாட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்துக்கு. இதே நீங்கள் ஆர்டிஃபேக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டாட் அடிஷனல் டிஃபென்ஸ் சப்ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பர்சன்டேஜ் மெயினாக எடுக்கிறதுக்கு வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, மற்றபடி நீங்கள் கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் கிரிட்டிக்கல் டேமேஜ் பில்ட் வந்து பண்ணிட்டு அடுத்த டேமேஜ் இன்க்ரீஸ் இல்லை டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கலாம் ஆர்டிஃபேக்ட் செட்ஸில். ஓகே, ஸோ அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கைட் வீடியோ இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன். இது பிடிச்சா மக்கம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம். பை.